இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கைண்ட் ஆஃப் டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஒரு 10 விஷயங்களை பத்தி பேச போறேன். அது எல்லாமே ஆப்வியஸ் திங்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆல்மோஸ்ட் தெரியும். நான் ஒன்னொன்னா சொல்லும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகும், இதெல்லாம் நம்ம வீடு ஆமா ரொம்ப கிளட்டர் ஆகுது, ரொம்ப மெஸ்ஸி ஆகுது. ஆனா இதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது தான் அது நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். வஸ்னி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர்ல பெஸ்ட் செல்லர்ஸான ஹோல் ஹவுஸ் டீக்ளட்டரிங் கைட் இருக்கு. 3-in-1 கோம்போ, 5-in கோம்போ, மெயினா 7-in-1 கோம்போ தான் பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லலாம். கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, ரூபரா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வஸ்னி சங்கர் பிளாக்லயும் நிறைய டீக்ளட்டரிங் ரிலேட்டடான பிளாக்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அதோட லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. டைனி டாய்ஸ், வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், லைக் லெகோஸ் அந்த மாதிரி டாய்ஸ் வந்து வாங்குறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். பில்டிங் பிளாக்ஸ் அப்படி வாங்குறதா இருந்தால் ஏதாவது ஒன்று வாங்கி அதை ஒரு கண்டென்ட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து என் பையன் சின்ன வயசுல இருக்கும்போது, 2 வயசு இருக்கும்போது வீடு ஃபுல்லாக பரப்புவான். ஒரு ஷார்ட் போட்டிருந்த போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என் பையனை வந்து உங்கள் வீட்டில் ஒரு மணி நேரம் வச்சிருந்து பாருங்கங்கிற மாதிரி. காரணம் என்னன்னா, பெற்றவங்களான நம்ம தான் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கழிச்சு போட்டாங்கன்னு நம்மளே தான் சொல்கிறோம். ஸோ நம்ம பண்ணுறது தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்கன்னு ஒரு விதத்தில் சொல்லலாம். ஸோ நம்ம வாங்கி கொடுக்கறது இதையும் கொஞ்சம் யோசிச்சு வாங்கி கொடுக்கணும். என் பையன் வந்து கார்ட்ஸ் வச்சுருப்பான். ஆனால் அந்த கார்ட்ஸ் என்ன பண்ணுவேன்னா, விளையாண்டோன்னே ரப்பர் பேண்ட் போட்டு அவனுக்குன்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன், அந்த ஃபைல்குள்ளே வச்சிடணும்னு சொல்லி கொடுத்துருவேன். 3 or 4 கார்ட் செட்ஸ் வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ், குட்டி குட்டி டாய்ஸ், ரொம்ப சின்ன சின்னதாக லெகோஸ் மாதிரி, பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்குன்னா அதை வந்து எப்படி கண்டென்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க வாங்கி கொடுக்குறதா இருந்தால். ஸோ இதை வந்து என் வீட்டில் நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது. அவன் பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடுறது இல்லை. இப்போ ரீசெண்டாக அவன் பர்த்டே வரப்போகுது, May 27th அவனோட பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து லெகோஸ் கேட்டான். அதை நான் அது இதுன்னு பேசி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது லைக் வந்து லெகோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் மாதிரி ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியுது. அதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் சும்மா தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப சின்ன டாட்லர்ஸாக இருந்தாங்கன்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். குஷன்ஸ் இன் சோஃபா, பெட்ரூமில் நான் குஷன்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஹைட் வேணும் படுக்கும் போதுன்னா குஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஆப்வியஸ்லி. பட் சோஃபாவில் குஷன் வந்து வைக்கிறது இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் நிறைய பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஒரு பின்னட் பேஜ்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ல எதில் பார்த்தாலும் சோஃபா ஃபுல்லாக குஷன் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. அது பார்க்க நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நான் டெக்கோர்ஸ்லாம் நிறைய பண்ணி அனுபவிச்சிருக்கேன், அதில் சொல்கிறேன். அது வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் கூட நம்மளே உட்காரதா இருந்தால் கூட அந்த குஷனை எடுத்துட்டு அது மடியில் வச்சுக்கிட்டு தான் உட்காருவோம். ஸோ குஷன்ஸ் வைக்கவே கூடாது அப்படின்னு நான் நிறுத்திட்டேன். புதுசாக தான் நாங்கள் சோஃபா வாங்கினோம், ஒரு 7-8 months முன்னாடி வாங்கினோம். அப்போவும் வந்து நான் குஷன்ஸ் வைக்கல. இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஸோ அது வேண்டான்னு விட்டுட்டேன். எனக்கு அஸ்தட்டிக் பார்ட் ஆஃப் மினிமலிசமும் பிடிக்கும். எனக்கு வீடு இன்டீரியர் டெக்கரேட் பண்ணது ஃபுல்லாக நான் தான். என் வீட்டில் ஒவ்வொரு இடத்தையும் டிசைன் பண்ணது நான் தான். ஆனாலும் ஐ லெஃப்ட் இட் அவுட். ஏன்னா வீடு ரொம்ப கிளட்டராகும், மெஸ்ஸியாகும். அதுவும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தூக்கி தான் போடுவாங்க. குஷன்ஸில் இன்னொன்று இருக்குது. நீங்கள் குஷன்ஸ் வைக்கிறதா இருந்தால் நல்லா பஃபியாக இருக்க குஷன்ஸ் வைக்கணும். ரொம்ப சப்பையாயிடும் ரொம்ப நாள் ஆக குஷன். அதை வச்சிங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக மெஸ்ஸியாக ஃபீல் ஆகும். வைக்கிறதா இருந்தால் நல்லா பஃபியாக அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த குஷனுக்குள்ளே இருக்க குஷன் வந்து நீங்கள் குஷன் கவர் வாங்குறீங்கன்னா அந்த குஷன் கவர் வந்து அந்த குஷனுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கணும். பெருசாக சில பேர் போட்டுருவாங்க. லைக் வந்து 14-inch குஷனுக்கு 16-inch கவர் போடுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் மெஸ்ஸியாக தான் தெரியும். நீங்கள் வந்து அது ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அது மெஸ்ஸியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ குஷன்ஸ் வைக்கிறதா இருந்தால் இந்த பாயிண்ட்ஸ் யோசிச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் சோஃபாவில் குஷன்ஸ் வைக்கிறத டோட்டலாக நிறுத்திக்கிட்டேன். பேப்பர்ஸ் ஐ டோன்ட் நீட் எனிமோர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லேட்டஸ்ட்டாக நாங்கள் எங்களோட ஃப்ரிட்ஜ் மாற்றினோம். ஸோ ஃப்ரிட்ஜ் மாற்றும் போது ஃப்ரிட்ஜோட பழைய ஃப்ரிட்ஜோட வாரண்டிஸ், அதுக்கப்புறம் யூசல் மேனுவல் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஆனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்டில் அது இருக்கவே இருக்காது, ஓகே இதை ரிமூவ் பண்ணணும்னு. பேப்பர் கிளட்டருங்கிறது ஜஸ்ட் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம முக்கியமாக ஏதாவது உடனே ஏதாவது தேடணும், ஏதாவது சர்வீஸ்க்கு வந்திருக்காங்க உடனே தேடணுங்கும் போது தான் நம்மளுக்கு அது ஒரு தலைவலியாக ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போ நம்மளுக்கு தேவையில்லாத பேப்பரை ஏதாவது ரிமூவ் பண்ணுறோன்னா மந்த்லி ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பேப்பர்ஸ் வந்து கண்டென்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து பேங்க்லேயும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பேங்க்கில் வந்து நான் கிரெடிட் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் லோன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ லோனோட எனக்கு பிரான்ச்சில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் நான் தான் பார்த்துக்கணும்.
ஃபைல்ஸ்னால் வீட்டில் வந்து 5-6 ஃபைல் வச்சுருக்கோம். அங்கே வந்து ஒரு 1000 ஃபைல் 2000 ஃபைல் பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு பிரான்ச்சில் வந்து 3 பீரோ நிரம்ப ஃபைல்ஸ் இருந்தது, இன்னொரு பிரான்ச்சில் 2 பீரோ நிரம்ப இருந்தது, 4 பீரோ நிரம்ப இருக்க ஃபைல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது நான் தான். ஸோ வந்து அதில் தேவையில்லாத பேப்பர்ஸ் வச்சுருந்தோன்னா லோன் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜே பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ அதை வந்து நம்ம பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து வச்சு அப்புறம் பார்த்துக்கலான்னு சில பேர் பார்த்தா ட்ரா திறந்தால் ஃபுல்லாக பேப்பராக இருக்கும். அப்போ தான் வேக வேகமாக தேடுவாங்க. எது முக்கியமான எங்கள் மாமியார் வீட்டில் இது நடக்கும். எப்போ எதை கேட்டாலும் எல்லாரும் எங்கேயாவது தேடிட்டே இருப்பாங்க. பேப்பர், சாவி இது 2மே எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்பாங்க. நான் தப்பாக சொல்லலை. பட் இது வந்து நம்ம அப்பப்போ பண்ணி கரெக்டாக அந்த ஃபைல் சிஸ்டமை மேனேஜ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஃபைல்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸ்டேஷ்னரி அண்ட் புக்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த வீடியோ ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பேப்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அதை பற்றி அந்த ஃபைல் ஆர்கனைசேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. க்ளோத்ஸ் தட் டோன்ட் ஃபிட் எனிமோர். இது வந்து ஒரு புள்ளி மாதிரி. இதை ஆல்ரெடி நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு பத்தாத ட்ரெஸ்ஸை வச்சுருந்தோன்னா அது நம்மளை புள்ளி பண்ணுற மாதிரி. ஸோ கரண்ட் பாடிக்கு என்ன பார்த்ததோ அந்த ட்ரெஸ் வச்சுக்கோ. நீங்கள் வெயிட் குறைக்கிறீங்க அப்படின்னா அப்போ கிளாட்லி ஹாப்பிலி நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கலாம். ஸோ வந்து இது பத்தாத ட்ரெஸ் எதையுமே வந்து உங்களோட கரண்ட் வார்ட்ரோபில் வச்சுருக்காதீங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வமே வரும். கபோர்டு திறந்தால் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்னு பாருங்கள், எல்லாமே எனக்கு பத்துற ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும் போது, எல்லாமே வந்து கிளியாமல் நீட்டாக இருக்க ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரீசெண்டாக கூட நான் வந்து வார்ட்ரோபில் நினச்சிட்ருக்கேன். ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ரொம்ப பழசாகி இத்து போகிற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. பட் அதை வச்சுருக்கும் போது அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இது இப்படி ஆயிடுச்சே, இது போட முடியாதுன்னா அது ஏன் வச்சுருக்கணும், அதை டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் டீக்ளட்டர் தான் பண்ணணும் அது. ஸோ அதை நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு, 3+ இயர்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து இத்து போகிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டியதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க வார்ட்ரோபில். அதுவும் குழந்தைங்க வார்ட்ரோபில் அவங்க ரொம்ப குயிக்காக வளர்ந்துருவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு பத்தாத ட்ரெஸ் இருக்குன்னா அதை எடுத்து நல்லா இருக்குன்னா நிறைய ஆர்ஃபனேஜஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். இல்லை டென்ட்டில் தங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். எல்லாரும் எங்கே போடுறதுன்னே கேட்குறாங்க. நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரி கொடுக்கலாம். அது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும். 2 விஷயத்தில். ஒன்று, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்க ஹாப்பியாக ஆகிறத பார்த்து உங்களுக்கு ஹாப்பியாகும். 2வது விஷயம், உங்கள் வார்ட்ரோபில் எம்டி ஸ்பேசஸ் இருக்கும் போது, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இருக்கும் போது அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஹாப்பியாகும். டாக்ஸிக் கிச்சன் ஐட்டம்ஸ். என் கிச்சனில் இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ண விஷயங்கள் இந்த டாக்ஸிக் கிச்சன் ஐட்டம்ஸ் லைக் நான்ஸ்டிக், அலுமினியம், பிளாஸ்டிக், இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 இயர்லேயுமே வந்துட்டு பிளாஸ்டிக் அண்ட் பீங்கான், அதாவது செராமிக்னு நினச்சி நான் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா அதில் பின்னாடி மெலமைன் அப்படின்னு எழுதியிருந்தது. ஓகே, மெலமைன்னா என்ன அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணும்போது தான் அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்னு தெரிஞ்சு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு மாற்றினேன். நெஸ்டாஷியாவோட செராமிக் ஐட்டம்ஸ் வாங்கினேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து கிச்சன்லேருந்து நான் கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ண விஷயங்கள் இது. அண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்லி அட்வைஸ், கேஸ்ட் அயர்ன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், செராமிக், கிளாஸ்வேர்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அலுமினியம், நான்ஸ்டிக் இதை பற்றின நிறைய வீடியோஸில் நான் பேசியிருக்கேன். ஏன் அதை வச்சுக்கக்கூடாது, அது எந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்குது, நம்ம உடம்புல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் அது உண்டு பண்ணுதுன்னு. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது கிச்சன் வந்து எனக்கு பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. அண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது. ஓகே, என் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல. புக்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் டு மை சன். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ புக்ஸ் வந்துட்டு நான் ஃபிசிக்கலாக வாங்குகிற பழக்கம் எனக்கு உண்டு. என்னதான் மினிமலிஸ்டாக இருந்தாலும் எனக்கு ஃபிசிக்கல் புக் வாங்குறதுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் புக் ஷெல்ஃப் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த புக் ஷெல்ஃப் வர வரைக்கும் நான் ஃபிசிக்கல் புக்ஸ் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து கிண்டல் ரீடருக்கு மாறிடலாம் அப்படிங்கிற இதில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்க புக்ஸில் சில புக்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த புக்ஸ் எல்லாத்தையும் என் பையனுக்கு கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபிசிக்கலாக வச்சுருக்கிறதுக்கே அவனும் இதெல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா வந்து பர்சனல் ஃபினான்ஸ், குறிப்பாக பர்சனல் ஃபினான்ஸ்,
அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸும் இருக்கும், டீக்ளட்டரிங், மினிமலிசம் ரிலேட்டட் புக்ஸ் இதெல்லாமே அவனும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான புக்ஸாக நான் வச்சுட்ருக்கேன். ஸோ அந்த சமயத்தில் தேவையில்லாத புக்ஸ் அப்படிங்கிறது வேணாம் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டாக் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் நான் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்களும் கூட படிங்கன்னு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை நான் வாங்கினேன். ஆனால் அது வந்து எல்லாருக்கானது இல்லை, அர்பன் பீப்புளுக்காக எழுதின மியூச்சுவல் ஃபண்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு புக்காக எனக்கு ஃபீல் ஆனுச்சு. எனக்கு என்னென்னா எல்லாத்துலேயும் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாள். ஸோ அந்த புக் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ரிமூவ் தான் பண்ணேன். ஏன்னா நானே ஃபுல்லாக படித்து முடிக்கல. ஸோ இட்ஸ் ஓகே, அதில் பணம் வேஸ்ட் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. புக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் செலவு பண்ணுறதுக்கும் நான் யோசிக்க மாட்டேன். ஒருவேளை நல்லா இல்லைன்னா அதை கையில் வச்சுக்கிட்டேவும் இருக்க மாட்டேன். ஸ்டேஷ்னரி ஐட்டமில் எழுதாதது எல்லாத்தையும் யாரும் தூக்கி போட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அது எழுதலை, இப்போ கலர்ஸ் இருக்குன்னா வாட்டர் கலர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்குன்னா அது வந்து தீந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு வராது. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ வந்து குழந்தைங்களோட லீவ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களே செக் பண்ண சொல்லலாம், எதெல்லாம் எழுதியிருக்கு எழுதலை. ஏன்னா இது சின்ன சின்ன ஐட்டம், பட் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகக்கூடிய, எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய ஐட்டம்ஸ்னால் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ நம்ம வந்து அவசரமாக பென் வேணும்னு தேடுவோம், ஆனால் பென் வந்து எழுதுகிற பென் எதுவுமே கிடைக்காது. இதெல்லாம் நடக்குதுன்னா நிறைய தேவையில்லாத பென்கள், எழுதாத பென்கள், பென்சில்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ரேண்டம் ட்ராயிங்ஸ். ஸோ குழந்தைங்க வந்து நிறைய ட்ராயிங் பண்ணுறாங்கன்னா நிறைய நோட்டில், பேப்பரில், சின்ன சின்ன பேப்பர்லேயே என் பையன் ட்ராயிங் பண்ணுவான். அது எல்லாத்தையும் நான் வச்சுருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு ஃபீல் ஆகிறது அவனுக்குன்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதில் கொஞ்சம் வச்சுப்பேன். சிலது அவன் எனக்கு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்தானா அதை என்னோடய பர்ஸில், என்னோடய மேக்கப் பவுச்சில் அந்த மாதிரி வச்சுருப்பேன். சில சமயம் வந்து புக்கில் நோட் வாங்கி கொடுத்துருவேன், அந்த நோட்டில் அவன் வரையுமா, அந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். பட் இந்த சின்ன சின்ன பேப்பராக இருக்குன்னா அது எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம நினைப்போம் குழந்தைங்க எழுதுனது, நம்ம சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் வரைஞ்சது, அது மாதிரி எல்லாத்தையுமே வச்சிருந்தா அது மெமரி கிடையாது. 1, 2 வச்சிருந்தா தான் அது சென்டிமெண்ட் மெமரி. அது வந்து நான் மினிமலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நீங்களும் அந்த மாதிரி அதை வந்து ஃபைல் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டை ஃபைல் பண்ணுங்க. இல்லை வேண்டாம் லெட் கோ பண்ணலாங்கிறத லெட் கோ பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து பின்னாடி நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஸோ எத்தனை பேர் வீட்டில் ஒர்க் ஆகாத டிவி, ஒர்க் ஆகாத மிக்சி, ஒர்க் ஆகாத கிரைண்டர் இதெல்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது இருக்கும். என் மாமியார் வீட்டில் கூட இருக்குது. பழைய இந்த கலைஞர் டிவி இருக்கு இல்லையா, அது ஒர்க் ஆகலை ஆனாலும் இருக்கும். டேபிள் ஃபேன் இருக்கும், ஒர்க் ஆகாது, யூஸ் பண்ண மாட்டோம் ஆனாலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருக்குன்னா அது எதையுமே நான் வச்சுக்கிறது கிடையாது. மினிமலிஸ்டான டைமில் தான் நான் என்னோடய ஒர்க் ஆகாத மிக்சி என்னைக்காவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோன்னு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகாத எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஏன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகலைன்னா அது ஆகலை, அவ்வளோதான். அதை வந்து இடைக்கி போடுற கடையில் தான் அது போடணும். ஸோ அதை தான் நான் பண்ணேன். டெக்கார்ஸ், ஃபஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க டெக்கார்ஸ், ஒரு சில டெக்கார்ஸோட என்னால் கனெக்ட் பண்ண முடியாது. எனக்கு அதில் எந்த மெமரியும் இருக்காது, எந்த சென்டிமெண்ட்டும் இருக்காது. அந்த மாதிரியான டெக்கார்ஸ்லாம் இருக்குன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இந்த ஹோல் ஹவுஸையும் நான் வந்து இன்டீரியர் பண்ணதில் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இன்டீரியர் டிசைனிங்கை பற்றி. அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வேணும்னே தெரிஞ்சே ஒரு இடத்துல எம்டியாக விடுறது தான் நெகட்டிவ் ஸ்பேஸ். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எல்லா இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஃபில் பண்ணணுங்கிறது கிடையாது. நிறையா நீங்கள் வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க. அதை பார்த்து நானும் 4 வருஷம் முன்னாடி அந்த தப்பை தான் பண்ணேன். பட் அந்த தப்பை பண்ணாதீங்க. நெகட்டிவ் ஸ்பேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் இன்டீரியர் டிசைனிங். ஒரு வீடு அழகாக காட்டுறதுக்கு அதுவும் முக்கியம். ஸோ வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குன்னா அது வந்து கிளட்டர்டாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்குது, ஒரு சின்ன ஷெல்ஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய ஷெல்ஃப் இருக்குன்னா அதில் வந்து மேக்ஸிமமாக 3 ஐட்டம் தான் வைக்கலாம். ஆனால் அது ஃபுல்லாக இறம்புற அளவுக்கு முன்னாடி பின்னாடின்னு கொச்சான்னு வச்சோன்னா எதுவுமே எடுத்து காட்டாது. அந்த இடத்துல ஆனால் ஒரே ஒரு ஐட்டம் வச்சு பாருங்க, ரொம்ப அழகாக அந்த டெக்கார் எடுத்து காட்டும். அந்த இடமும் ரொம்ப பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 விஷயங்களையும் உங்கள் வீட்டில் மாற்றி பாருங்கள், உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருப்போம். வசந்தி சங்கரோட வ்ளாக்
அண்ட் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள், அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.